சிவாய நம. தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் இந்த வீடியோவில் ஒரு 22 நாளைக்கு முன்னாடி ஒரு திரைப்பட பூஜைக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும். வேளாங்கிற திரைப்படம் பி. சந்திரகுமார் இயக்கத்தில் இப்போ நாம் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தான் போகிறோம். பி. சந்திரகுமார் டைரக்டர் 145 சினிமா படங்களை எடுத்து வெற்றிகரமாக களம் கண்டவர் பி. சந்திரகுமார். அவரது நீண்ட நாள் நண்பர். அவர் தான் இந்த படத்தை இயக்கிறாரு. கூட நமது இன்னொரு நண்பர் பரஞ்சோதி என்கின்ற கோவை பரமன் நமக்கு அப்பப்போ நம்ம தீபம் இயற்கை சேனலுக்கு பாட்டு போட்டு கொடுப்பார். அவர் இந்த படத்துக்கு இசையமைப்பாளராக சில பாடல்கள் போட்டிருக்காரு. ஒரு பாடல் 2 நாளாக ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்க்கத்தான் நாம் போகிறோம். இங்கே பாலக்காட்டில் யாத்திராங்கிற இடத்துல உதயா ஆயுர்வேதிக் ரெசார்ட்டில் அருமையாக இருக்குது. அங்கே ரிசார்ட்டு போய் பார்த்தா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். வாங்க இந்த அருமையான ஷூட்டிங்கை நம்ம போய் பார்க்கலாம். பொதுவாக ஒரு திரைப்படம் ஷூட் பண்ணுறதுனா ரொம்ப பெரிய காரியமுங்க. அதுவும் எல்லாம் ரெடி பண்ணி, ஸ்பாட் ரெடி பண்ணி, கேமரா ரெடி பண்ணி, மேக்கப் போட்டு, டயலாக்ஸ் நல்லா பேசுகிறதுக்கு தெரிஞ்சுட்டு, கேமராவுக்கு முன்னாடி நின்று ரோலிங் ஆக்ஷன் அப்படின்னு டைரக்டர் சொல்லுவார். அப்போ சொல்கிற போது அந்த திறமையை வெளிப்படுத்தணும். அது அனுபவமாக இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இந்த திரைப்படத்தில் எல்லாருமே திரைப்படத்தில் நடிக்கணுங்கிற ஒரு ஆவலோட நம்ம எப்படியாவது இதையை கற்றுக்கணுன்ட்டு ஒவ்வொருத்தரும் டாக்டராக, ஒரு தொழிலதிபராக இப்படி இருக்கிறவங்கள எல்லாமே ஒரு ஆசையில் நம்ம இயக்குனர்கிட்ட அதை கற்றுக்கிறதுக்கு போகிறாங்க. அவங்கள வச்சே இந்த படத்தை எடுக்கிறாருங்க. அவங்களுடைய திறமையெல்லாம் வெளிக்கொண்டு வரணுங்கிறதுக்காகவே இந்த படத்தை எடுக்கிறார். அப்போது ஒரு அனுபவம் வாய்ந்தவங்களை வச்சு எடுக்கிறதுனா சுலபமாக எடுக்கலாம். இப்படி ஃபேஸ் வச்சுக்கங்க. அதில் பார்க்குற பார்வை, அந்த லுக்கே முக்கியம். கரெக்டாக இங்கே பார்க்கணுன்னா அடுத்த முறை இப்படி பார்க்கணும். அப்படி லுக்கு முக்கியம். க்ளோஸ்அப் ஷாட்டு, வைடு ஷாட்டு, இப்படி பல சிரமங்கள் அதில் படணும். கடுமையாக உழைக்கணும். ஒரு ஷாட்டை ஃபஸ்ட் டைமாக நம்ம பேசுகிற போது ரொம்ப கூச்சப்பட்டுருவாங்க. ஒரு ஷாட்டை லென்த்தை எடுக்க முடியாது, கட் ஷாட்டாக போட்டு எடுக்கணும். அது எல்லாமே நம்ம இயக்குனர் மிகச்சிறப்பாக செஞ்சுருக்காரு. அது படம் வர்றபோது உங்களுக்கு நல்லா தெரியும். கிட்டத்தட்ட 22 நாள் எடுத்திருக்காங்க. அங்கே போய் நம்ம அவரை ஒரு சின்ன பேட்டியுமே எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த ஸ்பாட்டை நல்லா பார்த்துக்கலாம். அதோட என்னுடைய கம்பெனிக்காக பாம்பேலேருந்து ஒரு தொழிலதிபர் இங்கே வந்து அந்த படத்தில் ஆக்ட் பண்ணுறாரு. அவருக்கு இந்த கடையிலெல்லாம் ஷூ ஸ்டாண்டு வைப்பாங்கல்லங்க, அந்த ஸ்டாண்டு வேணும்னு என்னைய பரஞ்சோதி தொடர்பு கொண்டு இது நீங்கள் செய்ய முடியுமா, பவுடர் கோட் அடிக்கும்னு கேட்டார். நானும் இது சுலபமாக செய்ய முடியும்ன்ட்டு அது டிஸ்கஸ் பண்ணணும். எத்தனை ஸ்டாண்டு வேணும், அது எப்படி வேணும், எப்படி கழட்டுற மாதிரியா, எப்படி என்ன கலரு, இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். அதுக்காக போயிருந்தேன். அங்கே பாம்பேலேருந்து வந்த உன்னிமேனன் அவர்கள் அருமையாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னார். நிறையா ஆர்டர் கொடுக்குறேன்னு இருக்காரு. ஏன்னா அவர் இந்தியா லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறாரு. நார்த் சைடெல்லாம் வேறு பக்கம் கொடுத்துடலாம், சவுத் சைடு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. வாங்க அதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஷூட்டிங் பார்ட்டையும் பார்த்துட்டு வருவோம். உள்ளே போகலாங்களா வீடியோக்குள்ளே? அந்த ரிசார்ட் பார்க்குறக்கு அழகாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த யானை பொம்மை, செடிகள் எல்லாம்
இது பாருங்கள் ரூஃப் டாப்பு. இங்கே தான் லைட்டிங் செட் பண்ணி வச்சுருக்காங்க. நேற்று இரவு முழுவதும் இதுக்கு கீழே தான் டான்ஸ் எடுத்திருக்காங்க ஒரு பாட்டுக்கு. இது ஒரு ரவுண்ட் ட்ராலி போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்விம்மிங் பூலு, அதுக்கு அடுத்தது பாருங்கள் ஒரு ஆறு, நேச்சராகவே ஆறு போகிற மாதிரி. இங்கே பார்க்குறக்கு ஒரு கிரவுண்டு மாதிரி இருக்குது. இந்த இடத்துல தான் டான்ஸ் ஆடிருக்காங்க. கார் பார்க்கிங்கு, நல்லா டேப்பர் ரூஃபோட பார்க்குறக்கு வில்லா மாதிரி ரூமுகள்லாம் இருக்குதுங்க. இப்போ நாம் ஷூட்டிங் பார்க்க போகிறோம். படத்தில் வர ஷாட்டுங்க இது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த ரிசார்ட்டுக்கு வந்து தங்கிட்டு ஏதோ பேசிட்டு போகிற மாதிரி இந்த சீன் இருக்குது. இதைய டைரக்டரு ஓகே சொல்லிடுவார் பாருங்கள். இப்போ இயக்குனர் பி. சந்திரகுமாரிடம் ஒரு பேட்டி. சார் வணக்கம். 22 நாளா மிக அருமையா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த சினிமாவில் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்கள, முன்னனுபவம் இல்லாதவங்களை வச்சு மிக சிறப்பா சினிமா எடுத்துட்டு இருக்கிறீங்க. இதுல ஒரு தமிழ் சாங் கூட வருதுன்னு நான் கேள்விப்பட்டேன். இது உங்களுடைய அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா நீங்க மிகப்பெரிய ஒரு டைரக்டர், 145 படத்துக்கு மேல எடுத்திருக்கிறீங்க. இந்த படம் எதை நோக்கி போகுது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். நான் இந்த படத்தை பற்றி சொல்றதா இருந்தா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தா கூட சொல்றேன்னா, இது என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்காகத்தான் இந்த படமே ஆரம்பிச்சது. அப்போ ஸ்டூடெண்ட்ஸுங்கிற போது அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து ஆக்ட் பண்ண வச்சு படம் எடுக்க வேண்டிய நிலைமையில தான் இருந்தது. பட் அப்படி இருந்தும் அவங்க எல்லாம் ஹார்டு ஒர்க் பண்ணுறதுனால, அவங்களுக்கு எல்லாம் முன்னுக்கு வரணுங்கிற ஆசை இருக்கிறதுனால இந்த 22 டேஸ்லேயே ஒரு 70% ஒர்க் முடிச்சாச்சு. இன்னும் ஒரு மேக்ஸிமம் 10 டேஸ்க்குள்ள படம் படமே முடிஞ்சிடும். எல்லாருடையும் அந்த ஒத்துழைப்பு தான் காரணம். நான் மட்டும் தனியாக நினச்சனால நடக்காது. எனக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் என் கூட எல்லாரும் சேர்ந்தா தான் நடக்கும். நான் தனியாக ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா. எல்லாரும் சின்சியர், அவங்களுக்கும் முன்னுக்கு வரணும் அந்த ஆர்வம் இருக்குது, எண்ணங்கள் இருக்குது. அதனால அவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க. டே நைட் என் கூட ஒர்க் பண்ணுறாங்க. அப்படி இருந்தாலும் நாங்கள் நேரத்தையே ஒரு நாளை தவிர என்றைக்குமே 10 மணிக்கு மேலே 10:30க்கு மேலே ஒர்க் பண்ணது கிடையாது. காலையில் 8 மணிக்கு ஆரம்பிப்போம், நைட்டில் 9 மணி 10 மணிக்கு நிறுத்துவோம். நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப நல்லா தான் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. பின்ன சொல்றது என்னன்னா, அதுல இந்த படத்தோட ஸ்டோரி எப்படின்னு ஒரு அவுட்லைன் மட்டும். ஸ்டோரி இது ஆக்சுவலி இப்ப இருக்கிற நிலைமையில நம்ம ஊர்ல உங்களுக்கே தெரியும், எல்லா வீட்லயும் காலேஜ் கேம்பஸ்ல செலக்ஷன் காலேஜ் முடிக்கிறது கேம்பஸ் செலக்ஷன் வருது. கேம்பஸ் செலக்ஷன்ல அவங்களுக்கு ஏதாவது கம்பெனில வேலை கிடைச்சது, எல்லாம் ஐடியில போயிடுறாங்க. சரி, நம்ம வீட்டுல அப்பா பார்த்து தொழில பாக்குற பசங்க கிடையாது இப்போ. அந்த இப்ப இருக்கிற நிலைமையில எந்த அப்பாவும் அது விரும்புறதும் இல்லை. ஏன்னா அவங்க பண்ணிட்டு இருக்க தொழில் எல்லாம் நஷ்டத்துல தான் போயிட்டு இருக்குது. அவங்களால ஒரு விவசாயிக்குமே அந்த பயிர் போட்டு அதுல இருந்து ஒன்றும் ப்ராஃபிட்னு வர்றதில்லை. எல்லா வருஷம் லாஸ் தான் பாக்குறாங்க. ஸோ நம்ம அடுத்த ஜென்ரேஷன் எதுக்கு எவ்வளோ அவஸ்தப்படணும் அப்படின்னு நினைக்கிறதுனால அவங்க பசங்க எல்லாம் படிக்கிறாங்க. படிச்ச உடனே வெளிநாட்டுல தான் வேலைக்கு போறாங்க. இப்ப நம்ம இருக்கிற நிலைமையில நம்ம வீட்டுல வேலை செய்யறதுக்கு வெளியூர்ந்து வர்றவங்க தான் வேலைக்கு வைக்கிறோம். அப்ப 2 ஒண்ணு தான். அப்ப நம்ம பசங்க அங்க போய் சம்பாதிக்கிறாங்க, அந்த காசு நம்ம இங்க வேலைக்கு வரவங்க கொடுக்குறோம். முதல்ல நம்ம வீட்டுல பசங்க பண்ணிட்டு இருந்தாங்க, அது இப்போ பண்றது இல்லை. ஆனா இப்படியே போனா கொஞ்ச நாள் போனா விவசாயங்கிறது இங்க இல்லாம போயிடும். யாருக்கும் அது பண்ண முடியல. அது அடுத்த ஜென்ரேஷன் அதை எடுத்து கஷ்டப்பட்டு அதை எப்படியாவது நிலநாட்டணும் யாரும் நினைச்சு பாக்குறது இல்லை. அந்த மாதிரி நிலைமை இருக்கு. ஸோ அதுக்கு ட்ரை பண்ற கொஞ்சம் விவசாயிகளுடைய கதை தான் இது. அதான் அப்போ இன்னைக்கு இப்போ இங்கேயும் விவசாயம் இல்லாம போனா நாளைக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு சாப்பிட்றதுக்கு தானியங்களே இருக்காது அப்படின்னு நிலைமையில தான் இருக்கும். அதை எப்படியாவது நிலநாட்டணும். அப்புறம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம செய்யற துரோகம் விவசாயம் பண்ணாம இருந்தால் அதுதான் நாங்க சொல்றதுக்கு விரும்புறோம்.
அடுத்த தலைமுறை ஒன்றும் தெரியாமல் வெளிநாட்டில் போவோம். அவங்களும் ஒரு நாளைக்கு இதெல்லாம் தெரிஞ்சு திரும்பி வர்றதுக்குள்ள இங்கே ஒன்றுமே இருக்காது. எங்கேயும் சிமெண்ட்ல கட்டின காங்கிரீட் ஜங்கிள் தான் இருக்கும். வயல் வரம்பு ஒன்றுமே இருக்காது. எல்லாம் காடு நிலங்கள் எல்லாம் போயிடும். அதுக்கு முன்னாடியே அது தடுத்து நிறுத்தாட்டி வெரி டேஞ்சரஸ். அதான் சொல்றதுக்கு விரும்புகிறோம். இயற்கையை விவசாயத்தை காப்பாற்றணுங்கிறீங்க. அதான் கண்டிப்பா நாங்க சொல்றோம். சரி, இப்போ இந்த ஸ்டோரியில நீங்க எடுத்ததுல எது ஹார்டா இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு கடுமையா இருந்தது? எனக்கு ஒண்ணுமே கடுமையா இல்லைங்க. சரிங்க. ஏன்னா எனக்கு இத்தனை படம் பண்ணிருக்கோம். அதுல அவ்வளவு சூப்பர் ஸ்டார்ஸை வச்சு அப்படி எல்லாம் பண்ற அவ்வளவு டென்ஷன் இந்த படத்துல கிடையாது. அதெல்லாம் பாக்குறது ரொம்ப சிம்பிள். இது அங்க வந்து நம்ம என்னன்னா நிறைய பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு பண்ற போது அவங்க டேட்ஸ் ப்ராப்ளம் இருக்கும். ஒரு ஆளை கிடைக்கிற போது இன்னொரு காம்பினேஷன் கிடைக்காது. இப்போ அவங்களுக்கு வெயிட் பண்ணும். 4 நாள் ஒர்க் 5 நாள் ஆயிடும், 8 நாள் ஆயிடும். இது அதெல்லாம் கிடையாது. எல்லாரும் நம்ம கண்ட்ரோல்ல இருக்காங்க. அதனால நமக்கு நினைச்ச மாதிரி ஷூட்டிங் நடக்குது. ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்க ஷூட்டிங் போற நம்ம இங்க கேரளாவில் மட்டும்தான் எடுக்கிறீங்களா? ஆமா, இதுல வந்து ஒரு 2-3 சீன் தான் கேரளாவுக்கு வெளியே போய் எடுக்கணும். சரி. அப்புறம் மிச்சம் எல்லாம் ஃபுல் 99% ஷூட்டிங்கும் கேரளாவில தான் ஷூட் பண்றோம். எப்போ இந்த படத்தை திரையில எதிர்பார்க்கலாங்க? இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு இன்னும் ஒரு 2 months டைம். இந்த படம் இந்த மாசம் முடிஞ்சிடும். அடுத்த மாசத்துல போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் இருக்கு, எடிட்டிங் எல்லாம் முடிச்சு அப்புறம் 1 மாசத்துல அதுக்கு வேண்டிய பப்ளிசிட்டி எல்லாம் பண்ணி ரிலீஸ் பண்ண பார்க்குறேன். எனக்கு வந்து ஆர்டிஸ்ட் எல்லாம் கிடையாது. சரிங்க. எல்லாம் நம்ம என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அதை நல்லா ப்ராப்பராக மார்க்கெட் பண்ணால் மட்டும்தான் படம் தியேட்டர் ரிலீஸ் பண்ண முடியும். அதுக்கு தான் ட்ரை பண்ணுறோம். அதனால அதுக்காக 1 மாதம் 2 மாதம் அதுக்காக தனி மாற்றி வச்சாலும் பரவாயில்ல, நல்லா மார்க்கெட்டிங் பண்ணிட்டு தான் படம் ரிலீஸ் பண்ண போகிறோம். அருமை. உங்களுடைய திறமை எங்களுக்கெல்லாம் தெரியும். இருந்தாலும் உங்க ஸ்டூடெண்ட்ஸோட திறமை எப்படி இருக்குன்னு திரையில பார்க்க போறோம். அந்த படம் கண்டிப்பா பேசப்படணும், இந்த வெற்றி படமா அமையணும் அப்படின்னு எங்க தீபம் இயற்கை டிவி சார்பாக வாழ்த்துகிறேன். தொடர்ந்து நம்ம வெற்றி விழாவில் இதே மாதிரி பேட்டி எடுக்கிறதுக்கு கண்டிப்பா. தேங்க்யூ. வணக்கம். வேளா உற்சவ் சக்சஸ் ஃபிலிம். வேளா உற்சவ் சக்சஸ் ஃபிலிம். வேளா உற்சவ் சக்சஸ். பி. சந்திரகுமார் டைரக்ஷன். உங்கள் வாழ்நாள் கனவு காத்திருக்கிறது. வீடு கட்ட தகுதியான இடம் மிக குறைந்த மனைகளே உள்ளன. ரத்னம் கல்லூரி அருகில் 100 அடி ரோட்டுக்கு முன்புறம் சொந்த நிலம் வாங்க சரியான இடம். கார்ப்பரேஷன் லிமிட்டில் உள்ளது. டிடிசிபி அப்ரூவ்டன். சுந்தராபுரம் மதுக்கரை ரோடு, மேம்பாலம் அடியில். 9894787369. வீடு கட்ட 90% லோன் ஏற்பாடு செய்து தருகிறோம்.